10th standard half-yearly exam 2023ல 2 mark sums பார்க்க போறோம். So first question, a function f is defined by f of x equal to 2x minus x square. Find the value of f of x plus 1. நம்ம இப்ப கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்னன்னா f of x equal to 2x minus x square. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா f of x plus 1 find out பண்ணணும். So f of x plus 1 equal to எங்கெங்க x இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம x plus 1 replace பண்ணணும். So 2 into x plus 1 minus x plus 1 the whole squared. x இருக்க இடத்துல x plus 1 போடணும். So 2ன்றது common for both the terms. அதனால 2 ஆல multiply பண்ணணும். 2x plus 2 minus இது a plus b the whole square formula. a squared plus b squared plus 2ab. So a க்கு பதிலா x இருக்கு, b க்கு பதிலா 1 இருக்கு. அப்ப x squared plus 1 squared is nothing but 1 plus 2 into x 2x. So அடுத்து என்ன பண்ணோம்னா bracket remove பண்ண போறோம். வெளியில வந்து மைனஸ் இருக்கனால throughout உள்ள இருக்க எல்லா டேர்ம்ஸையும் வந்து we are going to multiply by minus. அப்ப என்ன கிடைக்கும்னா minus x squared minus 1 minus 2x எல்லா டேர்ம்ஸையும் மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப plus 2x minus 2x கேன்சல் ஆயிடும். 2 minus 1 சிம்பிளிஃபை பண்ணனா உனக்கு என்ன வரும்னா 1 minus x squared. So f of x plus 1 ஓட வேல்யூ உனக்கு என்னதுன்னா 1 minus x squared. இதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதெல்லாம் வந்து சிம்பிள் 2 மார்க் கொஸ்டின்ஸ். கவனமா செஞ்சோம்னா வித்வுட் மிஸ்டேக் நம்ம செய்யலாம். அடுத்தது சம் நம்பர் 2. f of x is equal to 3x minus 2. g of x is equal to 2x plus k and f composite g. Composition function இது. f composite g is equal to g composite f. Then find the value of k. Find the value of k. Unknown கண்டுபிடிக்கணும். So நம்ம composition function வந்து first chapterல இருக்கும். So first வந்து கொடுத்திருக்க function என்னன்னா f of x equal to 3x minus 2, g of x is equal to 2x plus k. நம்மளுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா f composite g is equal to g composite f ரெண்டும் சேம்னு கொடுத்திருக்காங்க. So first let us take the left hand side. f dot g of x is equal to நம்ம ஃபார்முலா படி என்னன்னா f of g of x. So f of g of x இங்க உங்களுக்கு என்னதுன்னா 2x plus k. இந்த 2x plus k f ஃபங்க்ஷன்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். x இருக்க இடத்துல we are going to replace 2x plus k. அப்ப என்ன ஆகும்னா 3 into x க்கு பதிலா 2x plus k minus 2. So 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6x plus 3k minus 2. So ஈக்குவேஷன் நம்பர் 1 நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்னன்னா g composite f of x which is nothing but g of f of x. So g of f of x function இங்க என்னதுன்னா 3x minus 2. இதை எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னா g ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். g என்னது? g ல வந்து 2x plus k, x க்கு பதிலா we are going to replace 3x minus 2. அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்னா 2 into 3x minus 2 plus k. x இருக்க இடத்துல இங்க என்ன இருக்குன்னா 3x minus 2 இருக்கு. அதனால அங்க ரீப்ளேஸ் பண்றோம். அடுத்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டு டேர்மையுமே 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 2 3s are 6x minus 4 plus k. ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துக்கோ. நம்மளுக்கு கண்டிஷன் வந்து என்னன்னா f dot g is equal to g dot f ன்னு கொடுத்திருக்காங்க. சோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா 6x plus 3k minus 2 is equal to 6x minus 4 plus k. இப்போ x k ஒரு சைடு நம்பர் ஒரு சைடு கொண்டு போறோம். So 6x plus 3k. இந்த plus 6x left hand side வர்றப்ப minus 6x plus k. 1 minute.
plus 6x left hand side வரப்ப minus 6x plus k left hand side வர்றப்ப minus k right hand side வந்து minus 4 நம்மளுக்கு இருக்கு. இங்க minus 2 வந்து அந்த side போறப்ப plus 2 ஆயிடும். So plus 6x minus 6x cancel. 3k minus k வந்து 2k ஆயிடும். minus 4 plus 2 அப்படின்னா subtract பண்ணி பெரிய நம்பருக்குரிய sign minus 2. So k is equal to minus 2 by 2 simplify பண்ணோம்னா minus 1. So k is equal to minus 1. So கொடுத்திருக்க condition apply பண்ணி we are going to find out k ஓட value, that is unknown. K is equal to minus 1. அடுத்தது third question என்னன்னா, இது வந்து ரெண்டுமே வந்து first chapter question. இப்போ வந்து third question வந்து second chapter. A and B are positive integers such that a to the power b into b to the power a is equal to 800. Find a and b. இது ஒரு simple 2 mark question. Factorization படி நம்ம பண்ண போறோம். Positive integers அப்படின்னா நெகட்டிவ் வந்து வராதுன்னு அர்த்தம். So 800 we are going to factorize. So 2 ஆல டிவைட் பண்ணனா 4 2s are 8, 400. திரும்ப once again 2 ஆல டிவைட் பண்ணனா 2 2s are 4, 200. திரும்ப 2 ஆல டிவைட் பண்ணனா 1 2 is 200. திரும்ப 2 ஆல டிவைட் பண்ணனா 5 2s are 10, 50. 2 ஆல டிவைட் பண்ணா 25. இது வந்து 2 ஆல டிவைட் ஆகாது. 5 5s are 25. அப்ப 800 can be written as, எத்தனை 2 இருக்கு? 5 இருக்கு. So 2 to the power 5 into 5 எத்தனை இருக்குன்னா 2 இருக்கு. So இங்க A can be written as 2, B வந்து 5 எடுக்கலாம். Otherwise one more answer வந்து என்னன்னா A is equal to 5 ன்னு எடுத்தோம்னா B ஓட வேல்யூ 2 ன்னு எடுக்கலாம். 2 answers நம்ம கொடுக்கலாம். ஓகேயா? இது வந்து 2 mark question second chapterல. அடுத்தது fourth sum. Find the sum three plus 1 plus 1 by 3 plus etc. infinity. So find the sum. இது வந்து infinite series அந்த sum. So first இது பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன தெரியும்னா இது வந்து GP. So it is a GP. So GP formula யூஸ் பண்ண போறோம். GP formula வந்து நான் infinite seriesக்கு என்ன ஃபார்முலான்றதை நான் சொல்றேன். So GPனாலே நம்ம first term வந்து ஏன்னு எடுத்துக்கிறணும். R வந்து common ratio. Common ratioனா nothing but second term divided by first term. Second term உங்களுக்கு என்னன்னா 1 இருக்கு. First term வந்து 3. 1 by 3. So sum to infinite terms. Sum to infinite terms. Formula என்னதுன்னா S infinity is equal to A by 1 minus R. So ஏன்றது இங்க என்னன்னா first term, Rன்றது common ratio. Sorry, A is equal to 3. Three by 1 minus 1 by 3. So 3 LCM எடுக்கணும். So 3 by, இங்க 3 LCM எடுத்தனா 3 minus 1 by 3 வரும். So அந்த 3 நம்ம numerator கொண்டு போயிடலாம். So 9 by 3 minus 1 is nothing but 9 by 2. So yes, infinity sum to infinite terms, yes, infinity is equal to 9 by 2. இதுல வந்து ஃபார்முலா மட்டும் நம்மளுக்கு கரெக்டா தெரிஞ்சோம்னா ஈஸியான சம் தான் இதுவும். அடுத்தது ஃபிஃப்த் சம். இது வந்து தேர்ட் சாப்டர். டிட்டர்மைன் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ஸ் whose sum and product of roots
ஆர் 5/3, 4. ஸோ நம்மளுக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னதுன்னா, ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்னதுன்னா, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் sum of roots into x plus product of roots equal to 0. நம்மளுக்கு sum of roots, product of roots தான் கொடுத்திருக்காங்க. sum of roots வந்து 5/3, product of roots வந்து 4. அதை வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். x squared minus 5/3 into x plus product of roots வந்து 4 equal to 0. இப்ப 3 வந்து LCM. ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் இல்ல, லாஸ்ட் டேர்ம்லயும் இல்ல. அப்ப 3 வந்து காமனா LCM எடுத்தோம்னா 3x squared minus 5x. இங்கேயும் 4 3யும் மல்டிப்ளை பண்ணணும். 4 3s are 12 equal to 0. So 3 அந்த சைடு போறப்ப 3 into 0 0 ஆயிடும். So 3x squared minus 5x plus 12 equal to 0 is the required equation. ஸோ இதுல ஃபார்முலா மட்டும் கரெக்டா தெரிஞ்சா ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னதுன்னா, எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. நம்மளுக்கு கொடுத்துருக்கதே சம் ஆஃப் ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதனால டைரக்டா அந்த வேல்யூவை மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி LCM 3 எடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். தேங்க்யூ.